பழைய ஏற்பாட்டின் தீர்மானத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்மானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக எடுப்பதுதான் தீர்மானம். புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அந்த ஆசீர்வாதத்தின் மிகுதியில் நான் எடுப்பதுதான் தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு தீர்மானம் புதிய ஏற்பாட்டு தீர்மானம் வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு தீர்மானம் விட முடியாதை விட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுப்பது, அவன் விட போறதும் கிடையாது. புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் இட் இஸ் கனெக்டட் வித் வில் பவர். புதிய ஏற்பாட்டு தீர்மானம் இட்ஸ் கனெக்டட் வித் டிசையர். அது ஆசையோடு இணைந்தது. உங்க விருப்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, இனிமே இப்படி பண்ணணும்டா அப்படின்னு. தேவனை விசுவாசிக்கிறேன் சும்மா விசுவாசிக்கல சார். தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த விசுவாசத்திற்கு காரணம் அவர் உங்களை விசுவாசிக்க வச்சாரு. அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, உயர்வுகள் மூலமாக, பெருக்கத்தின் மூலமாக, உன் சத்துருக்களின் அழிவுகளின் மூலமாக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்க வச்சிருக்கிறார்னா அதற்கு காரணம் உன்னுடைய சுய விசுவாசம் அல்ல, அவர் உனக்குள் ஏற்படுத்தியது. சகல துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானம். கடவுளுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது, ஆனால் தீர்மானங்கள் தான் அந்த கிருபையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியை கொடுக்கிறது. ஒரு ஊத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்கு, என்ன நடக்கும்னா அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணியாகும், சகதியாகும், ஏரியா தெப்பமாகும், அவ்வளோதான். ஆனால் புத்திசாலி அதை ஒரு பைப்பை போட்டு பிளம்பிங் ஒர்க் பண்ணி சேனல் கொடுத்து டேங்க்ல ஏற்றி அதுக்கப்புறம் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே திறக்கும்போது அந்த தண்ணி அந்த குடும்பத்திற்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே பயனுள்ளதாக மாறுகிறது. ஏன்னா அவன் தண்ணியை சேனலைஸ் பண்ணிட்டான். அப்படித்தான் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் கிருபை ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அது ஒரு பைப் மாதிரி அழகாக வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கிருபையை பயனுள்ளதாய் மாற்றி கொடுக்கிறது. இதுதான் தீர்மானம். தீர்மானத்தின் விவரம். இப்ப என்னென்ன விஷயத்துல நீங்க தீர்மானம் எடுக்க நான் விரும்புறேன், நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானங்களை எடுங்கள். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானம். இரண்டாவது, உங்கள் சரீரத்திற்கு அடுத்த தீர்மானம். உங்க பாடிக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும், விஷயங்கள்லாம் சரீரத்துக்கு. மூன்றாவது, உங்கள் உறவுக்கு அடுத்த தீர்மானம். உங்க அம்மா அப்பாட்ட, உங்க ஒய்ஃபிட்ட, உங்க பிள்ளைகிட்ட, உங்க குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட, இந்த உறவுகளில் நீங்க இந்த வருஷம் சில தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் அதற்கான நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். மூன்றாவது, உறவுக்கு அடுத்த தீர்மானம். நான்காவது, வேலை, தொழில், ஊழியங்களுக்கு அடுத்த தீர்மானம். வேலை செய்கிற ஸ்தலத்தில், தொழில் செய்கிற ஸ்தலத்தில் இந்த வருஷம் நான் இப்படி தான் இருக்க போறேன். நீங்க முடிவெடுங்க சார். 10 நாட்களிலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய தொழிலிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ஊழியங்களில் பார்ப்பீர்கள். 4 சொல்லிட்டேன்னா, 5வது, குணம், நடவடிக்கைகள், அதற்கு அடுத்த தீர்மானங்கள். இனிமேல் உங்க கேரக்டர் எப்படிலாம் இருக்கணும். 6வது, அறிவுக்கு அடுத்த தீர்மானங்கள். உங்க நாலேஜை உங்களை எப்படி எக்யூப் பண்ணணும், இந்த வருஷத்துல எப்படி அப்டேட் பண்ணணும். இந்த ஒரு 6 வகையான தீர்மானங்களை பேசப்படும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதய
தீர்மானம் பண்ணிக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் அண்டர்லைன் தி வேர்ட், தன் இருதயத்தில் தீட்டுப்படுத்தாதபடி, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுவது என்பது ஒரு இட்ஸ் a blessing. It is the channel which brings out the power of God. தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானம். கடவுளுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது, ஆனால் தீர்மானங்கள் தான் அந்த கிருபையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியை கொடுக்கிறது. ஒரு ஊற்றுல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, என்ன நடக்கும்னா அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணியாகும், சகதியாகும், ஏரியா வந்து தெப்பமாகும், அவ்வளோதான். ஆனால் புத்திசாலி அதை ஒரு பைப்பை போட்டு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி சேனல் கொடுத்து டேங்க்கில் ஏற்றி அதுக்கப்புறம் அவன் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே திறக்கும்போது அந்த தண்ணி அந்த குடும்பத்திற்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே பயனுள்ளதாக மாறுகிறது. ஏன்னா அவன் தண்ணியை சேனலைஸ் பண்ணிட்டான். அப்படித்தான் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் கிருபை ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அதை ஒரு பைப் மாதிரி அழகாக வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கிருபையை பயனுள்ளதாய் மாற்றி கொடுக்கிறது. இதுதான் தீர்மானம். பழைய ஏற்பாட்டின் தீர்மானத்திற்கும் புதிய ஏற்பாட்டு தீர்மானத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக எடுப்பதுதான் தீர்மானம். புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அந்த ஆசீர்வாதத்தின் மிகுதியில் நான் எடுப்பதுதான் தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? புரியல? உங்களுக்கு புரியலன்னா ஒரு மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் கடனை வாங்கி காரை நிப்பாட்டிட்டு சொல்கிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ன்றான். சரியா? இன்னொருத்தன் சொல்கிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு பணம் ஓவராக இருந்தாலும் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். கை தட்டுங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஒருத்தன் காரை வாங்கிட்டு கார் ஆசீர்வாதம்ன்றான், ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதம் ஒரு 50 கோடி ரூபா பேங்க்கில் கிடக்கு, நான் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறேன். இது எப்படி இருக்கு? இதுதான் புதிய ஏற்பாட்டு தீர்மானம். உள்ள ஓடுது, அபிஷேகம் ஓடுது, கிருபை ஓடுது. இந்த கிருபை என்னடா செய்யறதுக்குன்னு யோசிச்சு இது அழகா இப்படி யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு சேனலை போடுறேன் நான். ஆமென் சொல்லுங்க. தட் இஸ் நியூ கவர்னன்ட், நியூ டெஸ்டமென்ட் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் என்ன செய்யுதுன்னா கிருபையை சேனலைஸ் பண்ணுகிறது. எல்லாம் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1, டெசிஷன் மேக்கிங் என்ன செய்யுது? டெசிஷன்ஸ் தீர்மானம் முடிவுகளை எடுத்து தீர்மானம். ஓகே, முடிவுகளை எடுத்து தீர்மானம் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் முடிவு எடுத்து தீர்மானம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இது என்ன செய்து சொல்லுங்க? உங்களுக்குள் இருக்கிற கிருபையை சேனலைஸ் பண்ணி அதை சரியானபடி ஜனங்களுக்கு அது பயனுள்ளதாக என்ன செய்யுது? மாற்றுது. யோனா சொல்கிறான், அநேகர் தங்களுக்கான கிருபையை போக்கடிக்கிறார்கள். தண்ணியை சில கார்பரேஷன் பைப்பில் திறந்து விட்டால் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த ரோட்டில் எவனுமே அடைக்க மாட்டான். தண்ணி வேஸ்ட்டாக போய் ஏரியாவை காலி. அப்படி தான் கிருபை வந்து சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனால் புத்திசாலியோ அதை மொண்டெடுப்பான். அப்படி இருக்கு பைபிள் இருக்கு. சரி, நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள எவ்வளோ கிருபை தேவன் கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்களேன். அந்த கிருபை அந்த தீர்மானத்தின் வழியாக பாஞ்சு வெளியே வரும் பாருங்க. ஃபோர்ஸாக வெளியே வரும், ஆசீர்வாதமாக வெளியே வரும். கர்த்தருடைய வல்லமை அந்த சேனல் வழியாக வெளியே பாய்வதை நீங்கள் பார்க்க முடியும். தீர்மானங்கள் ஒன்று தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு வருகிற சேனல்ஸாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களை இது செதுக்குகிறது. You will be a complete man. தானியேல் 1:8. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அண்டர்லைன் தி வேர்ட், தன் இருதயத்தில் தீட்டுப்படுத்தாதபடி, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுவது என்பது ஒரு இட்ஸ் a blessing. It is the channel which brings out the power of God. தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானம். கடவுளுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது, ஆனால் தீர்மானங்கள் தான் அந்த கிருபையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியை கொடுக்கிறது.
ஒரு ஊற்றுல தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்கும்னா அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணியாகும், சகதியாகும், ஏரியா வந்து தெப்பமாகும், அவ்வளோதான். ஆனால் புத்திசாலி அதை ஒரு பைப்பை போட்டு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி சேனல் கொடுத்து டேங்க்கில் ஏற்றி அதுக்கப்புறம் அவன் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே திறக்கும்போது அந்த தண்ணி அந்த குடும்பத்திற்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே பயனுள்ளதாக மாறுகிறது. ஏன்னா அவன் தண்ணியை சேனலைஸ் பண்ணிட்டான். அப்படித்தான் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் கிருபை ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அதை ஒரு பைப் மாதிரி அழகாக வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கிருபையை பயனுள்ளதாய் மாற்றி கொடுக்கிறது. இதுதான் தீர்மானம். பழைய ஏற்பாட்டின் தீர்மானத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்மானத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக எடுப்பது தான் தீர்மானம். புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அந்த ஆசீர்வாதத்தின் மிகுதியில் நான் எடுப்பது தான் தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? புரியல? உங்களுக்கு புரியலன்னா ஒரு மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் கடனை வாங்கி காரை நிப்பாட்டிட்டு சொல்கிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ன்றான். சரியா? இன்னொருத்தன் சொல்கிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு பணம் ஓவராக இருந்தாலும் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். கைத்தட்டுங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஒருத்தன் காரை வாங்கிட்டு கார் ஆசீர்வாதம்ன்றான். ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதம் ஒரு 50 கோடி ரூபா பேங்க்கில் கிடக்கு, நான் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறேன். இது எப்படி இருக்கு? இதுதான் புதிய ஏற்பாட்டு தீர்மானம். உள்ள ஓடுது, அபிஷேகம் ஓடுது, கிருபை ஓடுது. இந்த கிருபை என்னடா செய்யறதுக்குன்னு யோசிச்சு இது அழகா இப்படி யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு சேனலை போடுறேன் நான். ஆமென் சொல்லுங்க. தட் இஸ் நியூ கவர்னன்ட், நியூ டெஸ்டமென்ட் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் என்ன செய்யுதுன்னா கிருபையை சேனலைஸ் பண்ணுகிறது. எல்லாம் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1, டெசிஷன் மேக்கிங் என்ன செய்யுது? டெசிஷன்ஸ் தீர்மானம் முடிவுகளை எடுத்து தீர்மானம். ஓகே, முடிவுகளை எடுத்து தீர்மானம் இப்படி தான் இருக்கணும், நீங்க முடிவு எடுத்து தீர்மானம் பண்றீங்க பார்த்தீங்களா? இது என்ன செய்யுது சொல்லுங்க? உங்களுக்குள் இருக்கிற கிருபையை சேனலைஸ் பண்ணி அதை சரியானபடி ஜனங்களுக்கு அது பயனுள்ளதாக என்ன செய்யுது? மாற்றுது. யோனா சொல்றான், அநேகர் தங்களுக்கான கிருபையை போக்கடிக்கிறார்கள். தண்ணியை சில கார்பரேஷன் பைப்பில் திறந்து விட்டால் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த ரோட்டில் எவனுமே அடைக்க மாட்டான். தண்ணி வேஸ்ட்டாக போய் ஏரியாவை காலி. அப்படி தான் கிருபை வந்து சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனால் புத்திசாலியோ அதை மொண்டெடுப்பான். அப்படி இருக்கு பைபிள் இருக்கு. சரி, நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள எவ்வளவு கிருபை தேவன் கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்களேன். அந்த கிருபை அந்த தீர்மானத்தின் வழியாக பாஞ்சு வெளியே வரும் பாருங்க. ஃபோர்ஸாக வெளியே வரும், ஆசீர்வாதமாக வெளியே வரும். கர்த்தருடைய வல்லமை அந்த சேனல் வழியாக வெளியே பாய்வதை நீங்கள் பார்க்க முடியும். தீர்மானங்கள் ஒன்று தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு வருகிற சேனல்ஸாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களை இது செதுக்குகிறது. You will be a complete man. தீர்மானங்கள் எடுத்த மனிதனுக்கும் எடுக்காதவனுக்கும் 10 மடங்கு வித்தியாசம் இருக்கு. பைபிள் அழகா சொல்லுது. 1:15 வாசிமா. 1:15 தானியேல் 1:15. தீர்மானங்கள் எடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் தீர்மானம் எடுத்தவனுக்கும் தீர்மானம் எடுக்காமல் கிருபை பெற்றவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் இங்க சொல்லுங்க. நீங்க தீர்மானம் எடுத்துட்டா எத்தனை நாள் வித்தியாசம் தெரியுமா? மச உட்கார்ந்து கையை தட்டணும். 10 நாள் வித்தியாசம் தெரியும் சாரு. ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு ஜெபம் பண்றது, இல்லை பைபிள் வாசிக்கிறது, இல்லை வந்து கொடுக்கறதுல ஏதோ ஒன்று தீர்மானம் எடுங்களேன், 10 டேஸ்ல வித்தியாசம் தெரியும். இங்கே ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரோம் 4 பேர் தானியேல் இவங்க தீர்மானம் எடுத்தாங்களாம். எடுத்த உடனே வித்தியாசம் எத்தனை நாளில் தெரிஞ்சிச்சு? 10 நாள். அதிகமல்ல சாரே, 10 நாள். வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. நான் சொல்லவா? தீர்மானம் எடுங்களேன். ஜனவரி மாசத்துல 10 நாளைக்குள்ளே, ஜனவரி முடிகிறதுக்குள்ளேயே நீங்க மட்டும் தனியா ஷைன் பண்ணுவீங்க. இட்ஸ் ட்ரூ. உள்ள இருக்கிற அந்த கிருபை தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி எப்படி வந்து அணையை உடைக்குதோ அப்படி ஒரு சேனலை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கு, உடைச்சு. நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது தீர்மானம்னா எனக்கு தெரிஞ்சு சிகரெட் குடிக்கிற நிப்பாட்டுறது, இப்போ தண்ணி அடிக்கிற நிப்பாட்டுறது, இவைகளை மட்டும்தான் தீர்மானம் நினைக்கிறான். தீர்மானம் என்பது இதுக்கெல்லாம் தாண்டி எவ்வளோ இருக்கு உங்களுக்குள்ள. அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்மானம் புதிய ஏற்பாட்டு தீர்மானம் வித்தியாசம் இல்லை. பழைய ஏற்பாட்டு தீர்மானம் விட முடியாதை விட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுப்பது, அவன் விட போகிறதும் கிடையாது. புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் இட் இஸ் கனெக்டட் வித் வில் பவர்.
புதிய ஏற்பாட்டு தீர்மானம் இட்ஸ் கனெக்டட் வித் டிசையர். அது ஆசையோடு இணைந்தது. உங்க விருப்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, சே இனிமே இப்படி பண்ணணும்டா அப்படின்னு. அதுக்கு பேர் தான் இப்போ நான் 50 வாரம் நான் பேச போகிறேன். 50 வாரமும் நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக போடணும்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது வில் பவரோட சேர்ந்ததா? டிசையர். இப்படி தான் இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தீர்மானங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வருவது புதிய ஏற்பாடு. ஆமாம், வலிமையின் அடிப்படையில் வருவது பழைய ஏற்பாடு. விருப்பம் எங்கே வருகிறதோ அங்கே வலிமை வந்துவிடும். ரொம்ப டயர்டாகி போய் ஒரு 5:30 மணிக்கு காலையிலேருந்து அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு மணி நேரம் தூக்கத்தை போட்டுட்டு 4 மணிக்கு வந்துட்டு தூக்கத்தை போட்டு 5:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கணும்னு யோசிக்கிறேன். 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், நாங்கள் பழைய பிரிட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோம், அதனால் உங்களை பார்க்கணும் விரும்புகிறோம், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டோன்னொன்னே வாங்க இந்த இடத்துல கேதர் ஆகிறோன்னு சொன்ன உடனே எங்கேருந்து தான் ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல சார். உடனே குளியலை போட்டேன், கும்பிடு கிளம்புனேன், ஜல்லுன்னு போய் ஜல்லுன்னு கன்னுன்னு இறங்கிட்டேன். அப்போ நான் யோசித்தேன் எங்கடா போச்சுன்னு டயர்ட். கத்தரை தான் சொன்னார், எப்போவுமே விருப்பம் வந்துருச்சுனாலே எனர்ஜி வந்துடும். அதனால்தான் அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். செய்கை எப்பொழுது வரும்? எப்பொழுது விருப்பம் வருகிறதோ அப்பொழுது செய்கை வரும். அவரே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸோ டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் எடுக்கும்போது, தீர்மானம் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம மற்றவங்களை விட எல்லாரும் ராஜபோஜனம் சாப்பிட்ற ஆளாக இருக்கலாம். இப்போ என்ன போஜனம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ராஜபோஜனம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிரேஸ் ஒரு ராஜபோஜனம். எல்லா ராஜபோஜனம் சாப்பிட்றவங்களும் இந்த டெசிஷன் மேக்கிங்கோடு நீங்கள் போகும்போது யூ வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. ஏன்னா நீங்கள் சரியாக தண்ணியை சேனலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரீங்க. அந்த சேனல் வெளியே கொண்டு நிலத்துக்கு பாய்ச்சுறீங்க. அருமையான இளைஞர்களே, பெரியவர்களே, முதியோர்களே, பெண்களே, ஆண்களே, வாலிபரே, சகோதரரே, சகோதரிகளே, தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் புது வருஷத்துக்குள் போங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் தீர்மானம் எடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே போய் சொல்லுவார். அப்போ நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. தீர்மானங்கள் எடுத்த மனிதனுக்கும் எடுக்காதவனுக்கும் 10 மடங்கு வித்தியாசம் இருக்குது. பைபிள் அழகாக சொல்லுது. 1:15 வாசிமா. 1:15, தானியேல் 1:15. தீர்மானங்கள் எடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் தீர்மானம் எடுத்தவனுக்கும் தீர்மானம் எடுக்காமல் கிருபை பெற்றவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் இங்கே சொல்லுங்க. நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டா எத்தனை நாள் வித்தியாசம் தெரியுமா? மசம் உட்காந்து கையை தட்டணும். 10 நாள் வித்தியாசம் தெரியும் சாரு. ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு ஜெபம் பண்ணுறது இல்லை பைபிள் வாசிக்கிறது இல்லை கொடுக்குறதுல ஏதோ ஒன்று தீர்மானம் எடுங்களேன், 10 டேஸில் வித்தியாசம் தெரியும். இங்கே ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரோன்னு 4 பேர் தானியேல் இவங்களாம் தீர்மானம் எடுத்தாங்களாம். எடுத்த உடனே வித்தியாசம் எத்தனை நாளில் தெரிஞ்சிச்சு? 10 நாள். அதிகமல்ல சாரே, 10 நாள். வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. நான் சொல்லவா? தீர்மானம் எடுங்களேன். ஜனவரி மாசத்துல 10 நாளைக்குள்ளே, ஜனவரி முடிகிறதுக்குள்ளேயே நீங்க மட்டும் தனியா ஷைன் பண்ணுவீங்க. இட்ஸ் ட்ரூ. உள்ள இருக்கிற அந்த கிருபை தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அந்த தண்ணி எப்படி அணையை உடைக்குதோ அப்படி ஒரு சேனலை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கு, உடைச்சு. நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது தீர்மானம்னா எனக்கு தெரிஞ்சு சிகரெட் குடிக்கிற நிப்பாட்டுறது, இப்போ தண்ணி அடிக்கிற நிப்பாட்டுறது, இவைகளை மட்டும்தான் தீர்மானம் நினைக்கிறான். தீர்மானம் என்பது இதுக்கெல்லாம் தாண்டி எவ்வளோ இருக்குது உங்களுக்குள்ள. அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்மானம் புதிய ஏற்பாட்டு தீர்மானம் வித்தியாசம் இல்லை. பழைய ஏற்பாட்டு தீர்மானம் விட முடியாதை விட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுப்பது, அவன் விட போகிறதும் கிடையாது. புதிய ஏற்பாட்டு தீர்மானம் என்பது, பழைய ஏற்பாட்டு தீர்மானம் இட் இஸ் கனெக்டட் வித் வில் பவர். புதிய ஏற்பாட்டு தீர்மானம் இட்ஸ் கனெக்டட் வித் டிசையர். அது ஆசையோடு இணைந்தது. உங்க விருப்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, சே இனிமே இப்படி பண்ணணும்டா அப்படின்னு. அதுக்கு பேர் தான் இப்போ நான் 50 வாரம் நான் பேச போகிறேன். 50 வாரமும் நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக போடணும்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது வில் பவரோட சேர்ந்ததா? டிசையர். இப்படி தான் இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தீர்மானங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வருவது புதிய ஏற்பாடு. ஆமாம், வலிமையின் அடிப்படையில் வருவது பழைய ஏற்பாடு. விருப்பம் எங்கே வருகிறதோ அங்கே வலிமை வந்துவிடும்.
ரொம்ப டயர்டாகி போய் ஒரு 5:30 மணிக்கு காலையிலேருந்து அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு மணி நேரம் தூக்கத்தை போட்டுட்டு 4 மணிக்கு வந்துட்டு தூக்கத்தை போட்டு 5:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கணும்னு யோசிக்கிறேன். 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், நாங்கள் பழைய பிரிட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோம், அதனால் வந்து உங்களை பார்க்கணும் விரும்புகிறோம், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டோன்னொன்னே வாங்க இந்த இடத்துல கேதர் ஆகிறோன்னு சொன்ன உடனே எங்கேருந்து தான் ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல சார். உடனே குளியலை போட்டேன், கும்பிடு கிளம்புனேன், ஜல்லுன்னு போய் ஜல்லுன்னு கன்னுன்னு இறங்கிட்டேன். அப்போ நான் யோசித்தேன் எங்கடா போச்சுன்னு டயர்ட். கத்தரை தான் சொன்னார், எப்போவுமே விருப்பம் வந்துருச்சுனாலே எனர்ஜி வந்துடும். அதனால்தான் அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். செய்கை எப்பொழுது வரும், எப்பொழுது விருப்பம் வருகிறதோ அப்பொழுது செய்கை வரும். அவரே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸோ டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் எடுக்கும்போது, தீர்மானம் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம வந்து மற்றவங்களை விட எல்லாரும் ராஜபோஜனம் சாப்பிட்ற ஆளாக இருக்கலாம். இப்போ என்ன போஜனம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ராஜபோஜனம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிரேஸ் வந்து ஒரு ராஜபோஜனம். எல்லா ராஜபோஜனம் சாப்பிட்றவங்களும் இந்த டெசிஷன் மேக்கிங்கோடு நீங்கள் போகும்போது யூ வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து சரியாக தண்ணியை சேனலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரீங்க. அந்த சேனல் வெளியே கொண்டு வந்து நிலத்துக்கு பாய்ச்சுறீங்க. அருமையான இளைஞர்களே, பெரியவர்களே, முதியோர்களே, பெண்களே, ஆண்களே, வாலிபரே, சகோதரரே, சகோதரிகளே, தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் புது வருஷத்துக்குள் போங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் தீர்மானம் எடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே போய் சொல்லுவார். அப்போ நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. தீர்மானத்தை எப்படி பிரிக்கிறேன்னா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். தீர்மானம் வந்து மனுஷன் மட்டும் எடுக்கல, கடவுளே எடுத்தாராம். உலக தோற்றத்துக்கு முன்பாக தமக்குள் தீர்மானித்திருந்த சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு அவர் ஒரு டெசிஷன் எடுத்தார், இவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்டா. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கேஸ் எல்லாம் ஸ்கூலில் கிளாஸ் எடுப்பாங்க, கஷ்டமான கேஸ் எல்லாம் டியூஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் உலகத்தை பிரிக்கும் போது இந்த கஷ்டமான கேஸை ஃபுல்லாக எங்கே கொண்டு வந்துட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ட்டார். உங்க நம்மளாம் முடியாதுப்பா, பிரமாணம் நம்மளாம் வந்து ரொம்ப ஆமாம் டஃப்பு. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து ஈஸியாக நம்மளை என்ன செஞ்சுறாரு? தீர்மானத்தின் விவரம். இப்போ நான் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்க நான் விரும்புகிறேன், நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 1, ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானங்களை எடுங்கள். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானம். 2வது, உங்கள் சரீரத்திற்கு அடுத்த தீர்மானம். உங்கள் பாடிக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் சரீரத்துக்கு. 3வது, உங்கள் உறவுக்கு அடுத்த தீர்மானம். உங்கள் அம்மா அப்பாட்ட, உங்கள் ஒய்ஃபிட்ட, உங்கள் பிள்ளைகிட்ட, உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட, இந்த உறவுகளில் வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் சில தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் அதற்கான நேரத்தையும் நீங்கள் செலவழிக்க வேண்டும். 3வது, உறவுக்கு அடுத்த தீர்மானம். 4வது, வேலை, தொழில், ஊழியங்களுக்கு அடுத்த தீர்மானம். வேலை செய்கிற ஸ்தலத்தில், தொழில் செய்கிற ஸ்தலத்தில் இந்த வருஷம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன். நீங்கள் முடிவெடுங்க சார். 10 நாட்களிலே ஆமாம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய தொழிலிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ஊழியங்களில் பார்ப்பீர்கள். 4 சொல்லிட்டேன்னா. 5வது, குணம், நடவடிக்கைகள், அதற்கு அடுத்த தீர்மானங்கள். இனிமேல் உங்கள் கேரக்டர் எப்படிலாம் இருக்கணும் அதை பற்றி பேச. ஃபார் எக்ஸாம்பிள், இனிமேல் நீங்கள் ஒரு வெயிட்டர்கிட்ட நீங்கள் டிப்ஸ் கொடுத்தா எப்படி கொடுக்கணும், இனிமேல் நீங்கள் பிச்சை போட்டால் நீங்கள் எப்படி போடணும், இதெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இனிமேல் 2 ரூபா 5 ரூபா 1 ரூபாயை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், தேர மாட்டேன் டிராஃபிக்கில். இதெல்லாம் குணங்களுக்கு அடுத்த தீர்மானம். ஆமாம், சிக்னலை போட்டுட்டான், ரெட் சிக்னல் மாதிரி க்ரீன் வந்துருச்சு, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க, கேன் அடிக்கிறாங்க. ஆனாலும் முன்னாடி இருக்க 10 ரூபாய் தூக்கி போடாமல் அந்த 2 ரூபாயே தேடிக்கிட்டு இருக்கிறோம்மா. பின்னாடி வண்டியை ஒதுக்குமான்றான். நீ 100 பேர் வெயிட் பண்ணாலும் நான் 2 ரூபாயத்தான் உனக்கு போடுவேன், என்னுடைய இந்த 10 ரூபாய் என்னை வெளியெடுக்க மாட்டேன் என்கிற மனநிலை. இதெல்லாம் கூட மாறுவதற்கு ஆவியானவர் இந்த வருஷத்தில் உங்களுக்குள்ள வேலை செய்ய போகிறார், நமக்குள்ள வேலை செய்ய போகிற பெரிய மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்த போகிறார். 6வது, அறிவுக்கு அடுத்த தீர்மானங்கள். உங்கள் நாலேஜை உங்களை எப்படி எக்யூப் பண்ணணும், இந்த வருஷத்தில் எப்படி அப்டேட் பண்ணணும், இப்படி ஒரு 6 வகையான தீர்மானங்களை பேசப்படும். ஒவ்வொருலையும் வந்து 10 கணக்கு இருக்கு எனக்கு. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் வாசித்துக்கிட்டே போகிறேன். நீங்கள் கடை மைண்டில் என்ன செஞ்சுக்காங்க, எடுத்துக்காங்க. ஸோ யூ மஸ்ட் டேக் டெசிஷன் விச் இஸ் கனெக்டட் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்போவுமே புது வருஷத்துக்கு போகும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானங்கள். ஏன் எடுத்தோன்னு ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயின்றிருக்கு. ஆகவே ஆத்துமா எந்த அளவு நீங்கள் கேர் எடுக்கிறீங்களோ மற்ற லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதோட பயங்கரமாக வளர்ந்துடும். ஸோ யூ மஸ்ட் டேக் டெசிஷன் விச் இஸ் கனெக்டட் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
எப்போவுமே புது வருஷத்துக்கு போகும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் தீர்மானங்கள் எடுக்க. நம்பர் 1, டேக் டெசிஷன் டு ரீட் யுவர் பைபிள், ஹோல் பைபிள் இன் ஆர்டர் ஆர் ஆர்டர்லி. தொடர்ந்து, அதாவது உங்களுடைய முழு வேதாகமத்தையும் இந்த வருஷத்தில் நான் வாசித்து முடிக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து, முழுசாக வாசிக்கிறோமோ இல்லையோ ஆர்டராக வாசிக்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. அதுதானே இல்லைன்றீங்களா? நீங்கள் ஆர்டராக வாசிக்கிறதுக்கு முடிவெடுத்து பாருங்கள். ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், யூ வில் ஹாவ் plenty ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் ரேமிக் வேர்ட்ஸ். யூ வில் ஹாவ். உனக்கு நீ அப்படி வாசித்தீன்னா உன் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை, அதாவது ஸ்போக்கன் வேர்டை உனக்கு வந்து பஞ்சாக உனக்கு கிடைக்கும் தான்.